சுராஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் கைட்ஸ் தற்போது பரபரப்பான விற்பனையில். சுறாவின் கைடுகள் கையில் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart மற்றும் surabooks.com. 14 வயதில் சினிமாவில் என்ட்ரி. முதல் படத்திலேயே சிறந்த நடிகைக்கான தேசிய விருது. தமிழ் சினிமாவில் பல சாதனைகளை படைத்திருக்க வேண்டிய நேரத்தில் யாரும் சந்திக்கக்கூடாத துயரை சந்தித்த தமிழ் நடிகை. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். நடிகை மோனிஷா உன்னி கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியை சேர்ந்தவர். பிரபல மோகினியாட்ட நடன கலைஞரான ஸ்ரீதேவி உன்னி மற்றும் நாராயணன் உன்னி குடும்பத்தின் ஒரே மகளான மோனிஷா தாயை போலவே நடனத்தில் சிறந்து விளங்கினார். கோழிக்கோட்டில் பிறந்தாலும் இவரது தந்தை நாராயணன் பெங்களூருவில் லெதர் பிசினஸ் செய்து வந்ததால் அங்குள்ள புகழ்பெற்ற பிஷப் காட்டன் பள்ளியில் படித்த மோனிஷா தனது 14 வயதில் பாபையா என்கிற குறும்படத்தில் நடித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய 16வது வயதிலேயே மலையாள மொழி படத்தின் மூலம் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானார். அது மட்டுமின்றி முதல் படத்தின் மூலமே அவருக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் கிடைத்தது. இதையடுத்து மக்கள் மத்தியில் பிரபலமான மோனிஷா அடுத்தடுத்து 6 ஆண்டுகளில் 25 படங்கள் என சினிமா உலகில் கொடிகட்டி பறந்தார். அந்நாளில் பிரபல இயக்குநர்களாக சிபி, எம்.டி. வாசுதேவன் நாயர், ஹரிஹரன், பிரியதர்ஷன் போன்ற பல புகழ்பெற்ற இயக்குநர்களுடன் இணைந்து பணியாற்றினார் மோனிஷா. தனக்கென தனித்துவமான நடிப்பு பாணியில் பயணித்த மோனிஷாவை ரசிகர்கள் வெகுவாக கொண்டாடினர். மலையாள சினிமாவின் முன்னணி நடிகையான மோனிஷா தமிழ் சினிமாவிலும் கால் பதிக்க தவறவில்லை. தமிழில் வந்த பூக்கள் விடும் தூது என்ற படத்தில்தான் மோனிஷா தமிழில் அறிமுகமானார். பார்ப்பதற்கு சாதுவான தோற்றத்தால் அவருக்கு தமிழிலும் நல்ல அறிமுகத்தை பெற்றுக் கொடுத்தது. அதன் பிறகு 1989 சத்யராஜ் நடித்த திராவிடன் என்ற படத்தில் ஒரு சிறு வேடத்தில் நடித்தார். 1992 ஆண்டு வெளிவந்த உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்தின் வெற்றி இவரை தமிழ் ரசிகர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது. குறிப்பாக என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னனின் பேரும் என்னடி என கார்த்திக்குடன் சேர்ந்து இவர் ஆடிய டூயட் பாடல் தமிழ் மண்ணில் பட்டி தொட்டி எங்கும் பரவ மோனிஷா தமிழ் சினிமாவில் பெரிய கதாநாயகியாக வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மோனிஷா வாழ்க்கையில் யாரும் நினைக்காத அளவிற்கு ஒரு பெரும் துயர சம்பவம் நடந்தது. கடந்த 1992 ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மோனிஷா ஆலப்புழா அருகே காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டது. இதில் காரின் பின்சீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மோனிஷா விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இந்த செய்தி அவரது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்தது. மேலும் அவருடைய தாய் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்திலும் பாதையிலேயே மோனிஷா இறந்து விடுவது போல துயரமான காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த படம் வெளிவந்த சில மாதங்களிலேயே நிஜத்தில் மோனிஷா மரணித்தார். மணிவண்ணன் இயக்கத்தில் அவர் நடித்திருந்த 3வது கண் என்ற த்ரில்லர் படம் மோனிஷா இறந்த 9 மாதங்களுக்கு பிறகு ரிலீஸ் ஆனது. இப்படி 16 வயதிலேயே தேசிய விருது வென்ற மோனிஷாவின் வாழ்க்கை 21 வயதிலேயே முடிந்துவிட்டது. இவருடைய இழப்பு பலருக்குமே பேர் அதிர்ச்சியாக இருந்தது. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் கைட்ஸ் தற்போது பரபரப்பான விற்பனையில். சுறாவின் கைடுகள் கையில் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart மற்றும் surabooks.com.